வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறது இந்த AirTag தான். ஸோ இதில் வந்து 4 பேக் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னாக்கா, இப்போ வந்து வீட்டுக்கு இல்லை கார்க்கு இல்லை ஏதாவது ரொம்ப முக்கியமான திங்ஸு இது எங்கேயாவது மறந்து வச்சுட்டோம் அப்படின்னாக்க, இந்த டேக் இது இருக்குது இல்லையா, இதை வந்து அதோட அட்டாச் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்க, நம்ம மறந்து போயிருந்தாலும் இதை வந்து ட்ராக் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபோன்லேயே வந்து நம்ம வந்து இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இது. ஸோ இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் வந்து 4 இந்த டேக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. iOS வேணும் அப்படின்ட்டுருக்காங்க. அப்புறம் iCloud அக்கௌண்ட்லாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன வேணும் அப்படின்றது தான் இந்த லிஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரீசைக்கிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள்னு போட்டுட்டு அது அந்த கலிஃபோர்னியா அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்பிளோட அட்ரஸ் அதுதான். ஸோ இதை நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே ஈஸியாக ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த மேனுவல் அப்புறம் வாரண்டி பேப்பர் அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த 4 டேக் கொடுத்துருக்காங்க இல்லையா. இது இங்கே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, iOS வேணும்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி எதுவும் கிடையாது. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு சைடு வந்து இந்த மாதிரி இருக்குது, இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி இருக்குது. இது எப்படி வந்து ஃபோனோட கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பிளாஸ்டிக் இது இருக்கு இல்லையா, இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம அந்த பிளாஸ்டிக் வந்து ரிமூவ் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த டேக்லேருந்து அந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ண உடனே இந்த மாதிரி வந்து AirTag அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். இங்கே வந்து கனெக்ட்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ தேடணும் அப்படின்னா ஃபைண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஸோ கொஞ்சம் தூரத்தில் இருந்துச்சு அப்படின்னா இது எந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஆரோ காட்டுது. ஸோ அந்த டைரெக்ஷனை நோக்கி நம்ம வந்து போய் அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது எப்படி இருக்குது கேட்டிங்க அப்படின்னா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றத விட இது வந்து தேவையா இல்லையா அப்படின்றது தான் ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ இவ்வளோ கொடுத்து இந்த காசு போட்டு வாங்கணுமா அப்படின்னு வந்து ஒரு திங்கிங்கில் தான் வாங்கினேன். ரொம்ப வந்து யோசிச்சுட்டு வாங்கணுமா வேணாமான்னு யோசிச்சுட்டு தான் வந்து ரொம்ப தேவை அப்படின்றதுனால தான் இது வந்து வாங்கினேன். ஸோ இது வந்து நமக்கு வந்து வீட்டுக்கையோ இல்லை கார்க்கையோ வேணும் அப்படின்னா நம்ம வந்து பத்திரமா பாதுகாப்பாக வச்சுக்கிட்டாவே போதுமானது. இவ்வளவு எக்ஸ்பென்சிவாக கொடுத்து வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இல்லை அப்படியே வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து எங்கேயாவது வைக்கிறோம், ஏதாவது நமக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதை விட கம்மியான ப்ரைஸ்க்கு அமேசானில் வந்து இந்த மாதிரி ஐட்டம் வந்து இருக்குது. ஸோ AirTag தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமாக வேணும்னா மட்டும் வாங்குங்க. அதர்வைஸ் வந்து இது வந்து அன்னெசரியான ப்ராடக்ட் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.